மே 13ஆம் தேதி தளபதி விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவி ஏற்பாரு அப்படின்னு இப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியாயிருக்கு. அத சொன்னது விஜய் தான் முதலமைச்சர் ஆவார்ன்னு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஜோதிடம் பார்த்து வந்து சொன்ன அவருடைய ஆஸ்தான பண்டிட் அப்படிங்கிறவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தமிழக சட்டமன்ற தேர்தல்ல பெரும்பான்மையினை பெற்று தாவேகா தலைவர் விஜய் அமோக வெற்றியை பெற்றிருந்தாலும், கூட்டணி அமைக்கிறதுல இப்ப வரைக்கும் இழுபறி நிலை போயிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்றைய தினம் தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க இருந்த நிலையில, நேரு விளையாட்டரங்கில் பதவியேற்புக்காக ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருந்துச்சு. அதுக்காக ஆளுநர ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விஜய் சந்திச்சு கடிதம் குடுத்த நிலையில, ஆளுநரால இன்னமும் பதவியேற்க அழைப்பு விடுக்கப்படாத நிலை தற்போது வரைக்கும் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப விஜய் ஆளுநரை சந்திக்க சென்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே வேளையில திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் விஜய் பதவி ஏற்கிறதுக்கு நாங்க ஒன்றும் தடையாவலாம் வந்து இல்ல. அவர் பதவி ஏற்கட்டும். அதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் விஜய் பதவியேற்பு குறித்து கருத்து தெரிவிக்கும் போது, ஆளுநர் பெரும்பான்மையை நிரூபிச்சா தான் பதவியேற்க அனுமதிப்பதாக கூறுவது அரசியல் முரண்பாடு. தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க உடனடியாக அனுமதிக்கணும். ஏன்னா, மக்கள் அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில அவருடைய ஆஸ்தானம் வந்து பார்த்தோன்னா ஜோதிடர். அவர் வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது தன்னுடைய எம்எல்ஏக்களின் முழு பட்டியலையும் கொடுத்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பேன்னு தமிழக பொறுப்பு ஆளுநர் முரண்டு பிடிக்கிறாரு. மே 7ஆம் தேதி விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்க வாய்ப்பில்ல. ஏன்னா, ஆளுநர் கேட்ட பட்டியல தாவேகா கொடுத்தால் தான் மே 8ஆம் தேதி இப்ப பதவியேற்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, அரசியல பொறுத்தவரைக்கும் மே 8 ராசி இல்லாத எண் அப்படின்னு வந்து நெனப்பாங்க. அதனால அன்னைக்கும் பதவி ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. மே 9ஆம் தேதி அஷ்டமிங்கிறதுனால அன்னைக்கு நடக்காது. மே 10ஆம் தேதி அஷ்டமிங்கிறதுனால அன்னைக்கும் பதவியேற்புலாம் நடக்காது. மே 11 மீண்டும் நவமி, அதுக்கப்புறம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் வெறும் வாயின்னு சொல்லுவாங்க. அதனால அன்னைக்கும் பதவியேற்க முடியாது. அதனால விஜய் பதவியேற்கிறதுக்கு நல்ல முகூர்த்தமான நாள் வந்து எப்ப அப்படின்னா, மே 13ஆம் தேதி புதன்கிழமை தான் முகூர்த்தமான நாள் அப்படின்னு வந்து அவரு வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காரு. அது இப்ப பயங்கர ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆயிட்டு வருது. இது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும், இப்ப அதிமுக தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்போதைக்கு எங்களால எதுவும் வந்து வெளிப்படையா ஓப்பனா சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு தான் வந்து சொல்லுவோம். இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் வந்து தமிழக முதல்வரா மீண்டும் வந்து வருவாரு. அதுக்கான எல்லா வேலையும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அதாவது வரலாற்றில இதுவரைக்கும் வந்து கண்டிராத அளவுக்கு இப்ப திராவிட கட்சிகள் அதாவது திமுக, அதிமுக என்னதான் இருந்தாலும் நம்ம 2ம் அண்ணன் தம்பிய தான். ஒரே கட்சியில இருந்து தானே வந்து பிரிஞ்சு கிளை கட்சியா வந்து மாறுச்சு. அதனால வந்து பிரச்சனை இல்ல. நமக்குள்ள என்ன வேணாலும் அடிச்சுக்கிடலாம், கூடிக்கிடலாம். ஆனா மத்தவங்கள வந்து உள்ளுக்குள்ள வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால, இப்ப இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடைபெறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இப்ப திமுக, அதிமுக, தாவேகா இவங்க 3 பேருமே அவங்க கட்சியில ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ரெசார்ட்ல வந்து தங்க வச்சு, இப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரூ. 10,00,00,000 வந்து குடுத்து கூட வந்து கூப்பிடுவாங்க. புஷி ஆனந்த் சொல்றது ரூ. 10,00,00,000 குடுத்து கூட வந்து கூப்பிடுவாங்க. உங்கள கட்சிக்கு வந்து பார்த்தோன்னா விலை பேசுவாங்க. ஆனா யாரும் வந்து போயிடாதீங்க. நீங்க போனீங்கன்னா அவ்வளவுதான். அதாவது அதோட வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிடும். தளபதி எல்லாருமே உங்க மேல வச்சிருக்கிறது நம்பிக்கை. பணத்துக்கு வந்து விலை போயிறாதீங்க. நம்ம மக்களுக்காக சேவை செய்ய வந்தோம். பல கோடிகள் எத்தனை கோடிகள் வந்து குடுத்தாலும், நீங்க இங்க உறுதியா வந்து ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தோன்னா வந்து இருங்க. நம்ம எது நடந்தாலும் வந்து பார்த்துக்கிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்ப பிரேக்கிங் நியூஸ்ல என்ன வந்துகிட்டு இருக்குன்னா, திமுக, அதிமுக 2 பேரும் கூட்டணி வந்து வச்சா, தாவேகா மொத்தமா வந்து நாங்க 107 எம்எல்ஏவும் கூண்டோட ராஜினாமா வந்து செய்ய போறதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஆனா அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அத விட பைத்தியக்காரத்தனம் எதுவுமே வந்ததில்ல. அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா, அது இன்னும் இவங்களுக்கு வந்து ரொம்ப வசதியா வந்து போயிடும். எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா, சட்டமன்றம் வந்து நடந்துகிட்டு தான் வந்திருக்கும். அதனால புத்திசாலித்தனமா வந்து யோசிக்கணும். விஜய் வந்து கூட்டணி கட்சிகளோட வந்து சேர்ந்து பேச்சுவார்த்தை வந்து பண்ணி ஒண்ணு கூட்டணி அமைக்கணும். இல்ல அப்படின்னா, அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு வந்து இதுதான் வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப விஜய்க்கு வந்து பாதுகாப்பா, அதாவது முதலமைச்சருக்கு பாதுகாப்பா கொடுக்கக்கூடிய அந்த கன்வாய்கள் எல்லாத்தையும் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. இப்ப ஆனா மு.க. ஸ்டாலினுக்கு வந்து இப்ப வரைக்கும் அது வந்து போய்க்கிட்டு தான் வந்திருக்கு. பொறுப்பு ஆளுநர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்த முதல்வர் பிரகடனம் பதவி ஏத்து பிரகடனம் வந்து செஞ்சு வைக்கிறது வரைக்கும் மு.க. ஸ்டாலின் வந்து தன்னுடைய முதல்வர் பதவிய வந்து தொடருவாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மென்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழக மக்கள்ட்ட வந்து கருத்து கணிப்பு ஒவ்வொன்னும் வந்து கேட்கும்போது, தளபதிக்கு மட்டும் சிஎம் ஆகல, ஏதாவது குடுக்காம இருந்துச்சுன்னா தமிழ்நாடே பத்தி எரியும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் தங்க அடியில் மனசுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கருத்துக்கள் எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு தான் வந்து வர்றாங்க. மே 8ஆம் தேதி விஜய்க்கு இன்னைக்கு வந்து
அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நடக்கும்னு ஒரு பக்கம் வந்து சொல்லப்பட்டாலும், விஜய் தரப்புல அதாவது தளபதி விஜய் இப்போ வரைக்கும் வாய தொறந்து எதுவும் பேசாம சைலன்ட் மோட்ல தாங்க வந்திருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.